வரும் 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை நடிகரும் அக்கட்சியின் தலைவருமான விஜய் ஏற்றி வைத்து அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் சென்னை OMR பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் வர்ணம் பூசி புதுப்பொலிவுடன் ஆக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுமன் இணைகிறார். வணக்கம் சுமன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. அதாவது நடிகர் விஜய் அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகம் என ஒரு கட்சியாக அறிவித்தார். கட்சியாக அறிவித்ததை தொடர்ந்து குறிப்பாக ECR சாலையில் உள்ள பனையூரில் தலைமை அலுவலகத்தில் நடிகர் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையிலும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையிலும் பல்வேறு கட்ட கூட்டங்களானது நடைபெற்றது. அடுத்த மாதம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் தலைமையில் கட்சியின் முதல் மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. மாநாடு நடைபெற உள்ளதை தொடர்ந்து அதற்கு முன்னதாக கட்சி கொடியை அறிமுகப்படுத்தாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது வருகின்ற வியாழக்கிழமை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடியானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த கட்சி கொடியை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான நடிகர் விஜய் அவர்கள் இந்த கட்சி கொடியை அறிமுகப்படுத்த உள்ளார். அதற்கான பணிகளானது தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தின் சுற்றுச்சுவரில் வர்ணம் பூசும் பணியும், அதாவது இரும்பு கேட்டுக்கு வர்ணம் பூசும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல குறிப்பாக கொடி அறிமுகப்படுத்தும் விழாவிற்கு மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர் 300 பேருக்கு அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. அதாவது கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கொடிக்கம்பமானது சுமார் 30 அடி உயர கொடிக்கம்பமானது தற்போது பனையூரில் உள்ள விஜய் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த கொடிக்கம்பத்தில் தான் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான நடிகர் விஜய் கொடியை ஏற்ற உள்ளார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சுமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.